1998 நம்ம ரத்தன் டாட்டா வந்து பார்த்தீங்கன்னா, அவருடைய கார் கம்பெனி மிகப்பெரிய லாஸில் போயிட்டுருக்கு. உங்களால் இந்த காரை வாங்கிக்க முடியுமா அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, அமெரிக்காவில் இருக்கிற ஃபோர்டு கம்பெனிகிட்ட போய் கேட்டிருக்காங்க. அதுக்கு அவங்க என்ன பதில் சொல்லியிருக்காங்கன்னா, உங்கள் கார்லாம் குப்பை காரு, அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா, முக்கியமாக இண்டிகோ கார் அதெல்லாம் குப்பையில் தான் போடணும் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா, அசிங்கப்படுத்தியிருக்காங்க. மனசொடைஞ்சு போன ரத்தன் டாட்டா வந்து பார்த்தீங்கன்னா, இந்தியா வந்ததுக்கப்புறம் ஒரு மிகப்பெரிய யோசனையை யோசிச்சு வந்து பார்த்தீங்கன்னா, மக்கள் காரை விரும்புறதே வந்து பார்த்தீங்கன்னா, சேஃப்டிக்காக தான். சேஃப்டி தான் முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா, முக்கியத்துவம் கொடுத்து ஒவ்வொரு காருமே வந்து பார்த்தீங்கன்னா, சேஃபஸ்ட் காராக வந்து பார்த்தீங்கன்னா, ரத்தன் டாட்டா மேனுஃபேக்சர் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா வந்து கொடுக்குறாரு. எந்த அளவுக்கு மேனுஃபேக்சர்னா, சேஃபஸ்ட் கார் இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா, ரத்தன் டாட்டாவோட கார் தான் இருக்குது. நம்பர் 1ல இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 2008ல் எந்த கம்பெனி அசிங்கப்படுத்துனாங்களோ அவங்களே வந்து எங்களோட ஜாக்வரா லாவெண்டர் ரோவர் அந்த காரை நீங்கள் வாங்கிக்கிறேன்லான்னு கேட்டிருக்காங்க. இதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் மேனு வந்து பார்த்தீங்கன்னா காட்டியிருக்காரு நம்ம ரத்தன் டாட்டா. 2 கம்பெனியுமே காசு கொடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வாங்கியிருக்காரு. இவரை பற்றி உங்களுக்கு என்ன தோணுது மறக்காம கமெண்ட்ல